ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயம்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி மிகப்பெரிய அமாவாசை அப்படிங்கிறது நடக்குது. இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த கன்னி ராசியை சேர்ந்தவங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது என்ன விதமான மாற்றத்தை பார்க்க போகிறீங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலும் கன்னி ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் அந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்களுக்கு புத பகவானை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் புத பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன விதமான விஷயத்தில் மாற்றம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கன்னிராசி அன்பு நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதம் முடிஞ்சிருச்சு. பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய 8ஆம் தேதிக்கு பிறகு இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன, செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே 9 கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக வழக்கமான ஒரு விஷயமாக தான் எல்லோரிடையும் பார்க்கப்படுது. இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்களுக்கும் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் அமையும். சில ராசி அன்பர்களுக்கு சுப பலன்களை கொடுக்கும், சில ராசி அன்பர்களுக்கு அசுப பலன்களை கொடுக்கும். அந்த வகையில் இந்த பிப்ரவரி 8க்கு பிறகு குரு பகவான் மிதுன ராசியில் இருக்க போகிறாரு. சந்திரன் தன்னுடைய கடக ராசியில் ஆட்சி வீட்டில் அமர்றாரு. சொந்த வீட்டில் ஆரம்பித்து சொந்த வீட்டிலேயே இந்த மாதம் நிறைவும் செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கார். சூரியன், சுக்கிரன், செவ்வாய் ஆகியோர் மகர ராசியில் இருக்காங்க. மகரத்தில் செவ்வாய் உச்சம் அடைஞ்சிருக்காரு. கும்பராசியில் புத பகவானும் செவ்வாயும் அமர்ந்திருக்காங்க. மீனத்தில் சனி பகவான் இருக்கார். அந்த வகையில் உங்களுக்கு இந்த காலகட்டம் என்ன விதமான மாற்றத்தை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகள் விஷயத்தில் அவர்கள் போக்கிலேயே விட்டு பிடிப்பது நல்லது. ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை நீங்கள் சீக்கிரம் தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு பிறகு பெரிய அனுகூலங்கள் அப்படிங்கிறது இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு தென்படும். பிப்ரவரி முதல் மார்ச் 15ஆம் தேதிக்குள்ளான காலகட்டத்தில் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, அரசு துறை, அரசியல்வாதிகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தை பெற்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க அப்படின்னும் சொல்லப்படுது. தொழில் ரீதியாக பார்த்தோன்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக அற்புதமான முன்னேற்றங்கள் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. யோக பலத்தை அதிக அளவில் பெறுவீங்க. வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருப்பது நல்லதுங்க. ஆரோக்கிய ரீதியாக பார்த்தோம்னா இரத்தத்தில் பரவும் தொற்று நோய், அலர்ஜி, சளி தொந்தரவுகள் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. செல்வாக்கு கூடும் மேல் அதிகாரிகள் விஷயத்தில் வேற்று மொழி மனிதர்களால் ஆதாயம் கிடைக்கப்பெற்று ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பொறுப்புகள், பயணங்கள், தொலைதூர பயணங்கள் அற்புதமான ஏற்றத்தை கொடுக்கும். மேலும் உடன் இருப்பவர்களின் விஷயத்தில் மட்டும் அதீத கவனமாக இருப்பது நன்மையை பாய்க்கும். யாரையும் நம்பி முக்கிய பொறுப்புகளை கொடுக்கக்கூடாது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வண்டி வாகனங்களில் செல்லும்போது உரிய விதிமுறைகளை கடைபிடிப்பது ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. திட்டமிட்டு செய்ய காரியங்களில் வெற்றி அடையும் யோக பலன்கள் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அனுகூலமான பலன்கள் நிறையவே கிடைக்க போகுது. மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சிவபெருமான வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாராயணத்தில் 100வது பாடல்களை கேட்பது பெரிய நம்பிக்கையை உங்களுக்கு ஏற்படுத்துங்க. ஸோ இந்த பதிவை கன்னிராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இரு விஷயத்தையும் பரிகாரங்கள் மாதிரி பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன விதமான கஷ்டங்களை எல்லாம் பார்த்துருக்கீங்களோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே கரைந்து ஓடிவிடும். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் உங்களுக்கு கன்னிராசிக்காரங்க யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பலன் பெறட்டும். மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அனைத்து காரியத்திலுமே வெற்றி கிடைக்கும். பண வரவு அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரக்கூடிய விதமாக இருக்க போகுது. இன்னும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வரக்கூடும். இதனால் நீங்கள் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாகவும் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் புண்ணிய தலங்களுக்கு தரிசித்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு கிடைக்க போகுது. பெண்கள் மூலமாக பொருள் சேர்க்கை உண்டாகும். உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேச்சுவார்த்தைகள் அளவோடு இருக்கணும்னு வலியுறுத்தப்படுது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்க போது தாய் வழி உறவினர்கள் வருகை சில சங்கடங்களை தரக்கூடிய வகையில் இருக்க போகுதுன்னு சொல்லப்படுது. மாத பிற்பகுதிக்கு மேலே சகோதரர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் நிறையவே கிடைக்கும். இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் வரப்போகுது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு மறைமுக தொல்லைகள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால சற்று எச்சரிக்கையாக நீங்கள் நடந்து கொள்வது நல்லது அப்படின்னு வலியுறுத்தப்படுதுங்க. மேலும் அலுவலகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். சக பணியாட்கள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு செல்வார்கள். விரும்பிய இடமாற்றம் கிடைக்க போகுது. அதிகாரிகளுடைய ஆதரவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். இன்னும் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் மாத முற்பகுதியில் விற்பனை அதிகரிப்பதோடு மட்டும் இல்லாமல் லாபமும் படிப்படியாக உயரும். அதனால் முன்பின் தெரியாதவர்களோடு ஒப்பந்தம் செய்யவே கூடாது அப்படின்னு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வலியுறுத்தப்படுது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கன்னிராசி பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவங்களுக்கு சற்று சிரமங்கள் இருக்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை சுமை அப்படிங்கிறது கூடுதலாக இருக்குங்க. அதே போல் உங்களுக்கு சாதகமான நாட்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 4, 8, 10 சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26, 27. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 7. வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி மற்றும் ஆஞ்சநேயர். மேலும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நாட்களில் நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும், சனிக்கிழமை நாட்களில் அனுமானுக்கு அர்ச்சனை செய்து அனுமான் சாலிசாவை படிப்பதும் உங்களுக்கு நிறைய விதமான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவை கன்னிராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த விஷயங்களை பரிகாரமாக பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த கடவுளுடைய அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பெற்று உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான நல்ல பலன்களை உங்களால் பெற முடியுங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சு பாருங்கள். என்ன நேயர்களே, இந்த பதிவுகளில் கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான சிறப்பான விஷயம்லாம் நடக்க போகுது, கல்வி சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும், தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, முதலீடு சார்ந்த விஷயத்தில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் எந்த கடவுளை நீங்கள் வணங்கணும், என்ன மாதிரியான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவின் மூலியமாக நான் உங்ககிட்ட முழுமையாக ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வரும். நன்றி.